ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் இருக்க சாக்லேட் வச்சு சூப்பரான ஒரு சாக்கோ ஸ்ப்ரெட் செய்யலாம். வாங்க, சாக்லேட் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அது வந்து ஒரு சின்ன ஒரு பேனில் போட்டு நல்லா உருக்கணும். சரிங்களா? பாருங்கள், இதுமாதிரி நல்லா ஸ்லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. பாருங்கள், நல்லா உருகிடுச்சு. பாருங்கள், ஒரு சின்ன ஸ்ப்ரெட் மாதிரி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருந்த ஒரு 100 ml பால், 100 ml போதும். நான் வந்து ஒரு 250 grams சாக்லேட் எடுத்துருக்கேன். அந்த ஹோம்மேட் சாக்லேட்ஸ் கிடைக்கும்ல, அதெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு 100 ml பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுமாரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. அந்த பாலும் அந்த சாக்லேட் ஸ்ப்ரெட்டும் நல்லா மிக்ஸ் ஆகிடும். பாருங்கள், இது மாதிரி வரணும். சரிங்களா? இது அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஸ்லோ ஃப்ளேமில், ஹை ஃப்ளேமில் வச்சுன்னா அடி பிடிச்சிக்கும். அப்படியே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே வாங்க, நல்லா கிண்டிகிட்டே வாங்க. ஒரு சர்டன் ஸ்டேஜில் நல்லா திக்காக ஆரம்பிக்கும். வந்து பாகு மாதிரி வரும். நம்ம வெள்ளை பாகு மாதிரி நல்லா திக்காகிட்டு வரும், பபுள்ஸாக வரும். அப்படியே ஸ்லோ ஃப்ளேம்லேயே மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. இன்னும் கொஞ்சம் திக்காகணும். சரிங்களா? அப்படியே ஒரு 2 to 3 minutes நல்லா ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. பாருங்கள், பபுள்ஸும் சூப்பராக வருது. பாருங்கள், இன்னும் திக்காகிடுச்சு பாருங்கள். ஓகே, இதுதான் போதும். அப்படியே எப்படி சொல்கிறது, லைட்டாக அடுப்பை இன்னும் கொஞ்சம் இதை வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி தேங்காய் பூ இருக்குல்ல, தேங்காய் நம்ம துருவி வச்ச தேங்காய் உள்ளே போட்டுருங்க. தேங்காய் உள்ளே போட்டுட்டு நல்லா தேங்காயும் இந்த பாகும் நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த சாக்லேட் உருகி வச்சோம்ல, பால் சாக்லேட் உருகிறது, அப்புறம் இந்த தேங்காய் துருவின தேங்காய் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் இதுமாரி மாற்றிக்கோங்க. நல்லா சூடாக இருக்கும். பிளேட்டில் மாற்றிட்டு அப்படியே விட்டுருங்க, ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. சரிங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதை ப்ரெட்டுக்கு இதுக்கு வேணால் நம்ம ஒரு ஸ்ப்ரெட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பராக எடுத்து நம்ம அப்படி ப்ரெட்டில் அப்படி தடவி பாருங்கள். அதுமாரி சாப்பிட்றதுக்கு பதிலாக நீங்கள் இதுமாதிரி சாப்பிட்டா கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். ஏன்னா நம்ம தேங்காயெலாம் போட்டு செய்கிறதுனால பாருங்கள், சூப்பராக இருக்குது.